வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ரூஸ்டர் ராகுல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. எலெக்ஷன் களம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. 2 பேஸ் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 7 கட்ட வரை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது, பாஜகவோட வலு என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிற நமக்குலாம் தெரியும். வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட தான் நான் கொஞ்சம் பேச நினைக்கிறேன். ஏன்னா வட மாநில பாலிடிக்ஸ் உங்களுக்கு நல்லா அத்துப்படி, நீங்கள் அந்த பகுதி சேர்ந்தவர் அப்படிங்கிற உங்களுக்கு விஷயங்கள் நல்லா தெரியும். வட மாநிலத்தில் உண்மையிலேயே பாஜகவுடைய இந்த ரியாலிட்டி, அவங்களோட ரியல் பலம் எப்படி இருக்குது, இந்திய கூட்டணி பலம் எப்படி இருக்குது? ஹிந்தி பெல்ட்டில் இன்றைக்கும் பிஜேபியோடைய ஒரு பிடி இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் அதிகரித்து. ஓகே. டெல்லியில் இருக்கக்கூடிய 7 சீட்டுகள், அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது ஒரு இமோஷனல் ஆங்கிளை அங்கே தூண்டி இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 சீட்டுகள், போன முறை ஒரு 63 சீட்டுகள் அவர்கள் வந்தது. இந்த முறை அது 50 தொடுமா என்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி பீகாருக்கு போனீங்கன்னா, பீகாரில் உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா 5-7 கட்டங்களில் தேர்தலை அறிவித்திருக்கிறார். ஃபேஸ் 1க்கு முன்பு எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு உற்சாகத்தில் இருந்தாரோ, இப்போ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் காரணம் என்னென்னா மக்களுடைய கேள்விகள் தான். ரைட். மக்கள் எந்த ப்ராமிஸை நீங்கள் பூர்த்தி செஞ்சு காட்டியிருக்கீங்க, எந்த வாக்குறுதியை நீங்கள் சரி பார்த்துருக்கீங்கிற ஒரு கேள்வியை தாண்டி எங்கள் கையில் என்ன மிச்சம் இருக்குது, எங்களுடைய வீட்டு குடும்பத்தின் பட்ஜெட் மோசமாக இருக்குது, எங்களால் சமாளிக்க முடியலை, எங்களுடைய குழந்தைகள் கிராஜுவேட் ஆகி நிற்கிறாங்க, படித்த பட்டாதாரிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கல. சரி, இராணுவத்தில் தான் அனுப்பணும்னா கூட அக்னிவீர்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டீங்க, ஒரு புதிய திட்டம், 4 வருஷத்துக்கு தான் வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் வேலை கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன, 4 வருஷத்துக்கு நீங்கள் அக்னிவீர் திட்டத்தில் இராணுவத்தில் ஆட்களை சேர்த்துடுறீங்க, அதுக்கப்புறம் வேர் கேன் ஹி கோ அண்ட் ஒர்க்? கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி அல்ல இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீர்களோ உங்களுக்கு புரியும். அதற்கான மிகப்பெரிய காரணம் டிமானிட்டைசேஷன். இந்தியா இஸ் அ கேஷ் ரிச் எக்கனாமி. இந்தியாவில் சின்ன சின்ன தொழிலாளர்கள் இன்னும் பணம் புழங்கக்கூடிய ஒரு ரொம்பவே அற்புதமான ஒரு சிஸ்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அதில் டேக்ஸ் எல்லாம் திருடு போனால் கூட மக்கள் கையில் பணம் இருந்தது, கேஷ் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. ரைட். ஒரு சின்ன ஃபேக்ட்ரியாக இருந்தால் கூட 3 ஷிஃப்டில் ஃபேக்ட்ரி நடந்துட்டுருக்கும். ரைட். காலையில் 6லேருந்து 2, 2லேருந்து 10, 10லேருந்து காலையில் 6 மணி, 3 ஷிஃப்டில் ஃபேக்ட்ரிஸ் இயங்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனையோ ஃபேக்ட்ரிகள் அதில் போட்டுட்டாங்க. 2வது ஒரு ஷிஃப்ட்டு இல்லை 2 ஷிஃப்டில் ஃபேக்ட்ரி முடங்கி கிடக்கு. ரைட். ஸோ உங்களுடைய உற்பத்தியே நடக்காத போது நீங்கள் எப்படி நீங்கள் வெளிநாட்டுகளுக்கு அனுப்புவீங்க பொருட்களை? வெளிநாட்டுக்கு நீங்கள் பொருட்களை அனுப்பாத போது எப்படி உங்களுக்கு டாலர் வரும்? ரைட். இது ஒரு பக்கம். நம்ம ரஷ்யா கிட்ட 30% கச்சா எண்ணெயில் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ தட் இந்தியா கேன் கெட் த பெனிஃபிட். சரி, அந்த பெனிஃபிட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததா? 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த டீசல், பெட்ரோல் உங்களுக்கு 70 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கணுமா இல்லையா? சரி, அரசாங்கம் ஒரு 10-15 ரூபா வச்சுக்கட்டும், பரவாயில்லை. பப்ளிக்ட்ட அந்த பணம் போச்சான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள் கிடையாது, எண்ணெய் நிறுவனம் தானே காரணம் அதுக்கு அப்படிங்கிறாரு மோடி. ஹவு? எண்ணெய் நிறுவனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை தனியார்கிட்ட இருக்கா? அதான் எங்களோட கட்டுப்பாடு இல்லை. அந்த விளைவு பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி ஆர் நாட் இருக்கு. மிஸ்டர் பூரி, வாட் இஸ் ஹி டூயிங்? அவருடைய ட்விட்டர் பக்கத்தை போய் பாருங்க. இஃப் ஐ ஓபன் ஹிஸ் ட்விட்டர் ரைட் நவ், he will not post anything about petroleum in petroleum ministry. அவருடைய வேலை என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி எங்க போனாரு, எங்க வந்தாரு, அவர் என்ன பேசினாரு, ராமர் கோவிலை திறந்து வச்சாரா இல்லையா? This is what our ministers are doing. Leave petroleum minister, take aviation ministry, take women and welfare minister Smriti Irani, take finance minister,
டேக் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். எங்கே நீங்கள் திரும்பி பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய முகத்தை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க முடியாது. இஸ் இஸ் வாட் இந்தியா வாண்டட். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரி எவ்வளோ பிஸியாக இருக்கும் தெரியுமா? ஸ்டீல் மினிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கான சட்டங்கள், ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கான திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள், எத்தனை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை வச்சு பொழைச்சிட்டு இருந்தாங்க, எத்தனை சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எதுவுமே இல்லையே. You had given the entire nation only in the hands of 22 people. சார், இப்போ நீங்கள் வந்து இப்போ குறிப்பாக அந்த பிஜேபி இந்த 10 ஆண்டுகால அந்த ஆட்சியினுடைய அந்த அதிருப்தி டேமேஜ் எல்லாம் நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் அந்த டேமேஜஸ் எதுவும் கடந்த எலெக்ஷன்ஸில் அது எதிரொலிக்கலையே. இப்போ 5 மாநில எலெக்ஷன்ஸ்லாம் நடந்துச்சு, எதிரொலிக்கல. பாஜக 3 ஸ்டேட்ஸில் வராங்க, மத்திய பிரதேசில் வந்து ரிப்பீட்டடாக வராங்க. இப்போ அங்கெல்லாம் நீங்கள் மத்திய பிரதேசை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கை நீங்கள் பார்க்கணும். மத்திய பிரதேஷ் இஸ் மேஜர்லி டாமினேட்டட் பை ஹிந்துஸ், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். பட் இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் ஒரு 20% இஸ் மைனாரிட்டிஸ், விச் இஸ் முஸ்லிம்ஸ் as well as Christians and other communities. ஹிந்துஸ் 80% இருக்கிறாங்க, ரைட்? ஸோ இந்தியா முழுவதும் அதே ரேஷியோ தான். பட் மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஓட் பேங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் ஓபிசி, ரைட்? 47% ஆஃப் vote bank in Madhya Pradesh is only belong to OBC. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ட்ரைபல்ஸ் இதெல்லாமே இருக்கிறாங்க. மத்திய பிரதேஷ் இஸ் another big land for tribals. இல்லை, என்னோட கொஸ்டின் வந்து மத்திய பிரதேஷ் மட்டும் கிடையாது, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அதுக்கு தான் நான் வரேன். ஸோ சத்தீஸ்கர் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் ட்ரைபல்ஸ், ராஜஸ்தான் இஸ் ஓபிசி, மத்திய பிரதேஷ் இஸ் ஓபிசி, உத்தரப்பிரதேஷ் இஸ் ஓபிசி. எனக்கு ஏன் ஓபிசியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு எதுக்கு ரிசர்வேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, 2015 ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பாகவத் கொடுத்த ஒரு ஸ்பீச். இந்த வாட்டி நாங்கள் வந்து ரிவைசல் செய்ய போகிறோம், ரிசர்வேஷனை பற்றி ரிவைசல் செய்ய போகிறோம், நாங்கள் புதிய திட்டத்தை மாற்ற போகிறோம், யாருக்கு தேவை அப்படி கொடுக்க போகிறோம். கடந்த 75 ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ரிசர்வேஷன். எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது, ரைட்? ரிசர்வேஷனை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் 2 விஷயத்தை கையில் எடுத்தீங்க, ரைட்? ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றுவோம், இன்னொன்று வந்து ரிசர்வேஷனை மாற்றுவோம். ரெண்டுமே மோதிக்கு எதிராக போயிடுச்சு, ரைட்? ரிசர்வேஷனை தூக்கிட்டீங்கன்னா ஜாட் என்ன எங்கே போகிறது, குஜர் எங்கே போகிறது, இந்த மாதிரியான பல ஜாதி சமுதாயங்கள் இருக்குது, அவங்களே எங்கே போவாங்க? ஸோ ரிசர்வேஷனை பிரைம் மினிஸ்டர் மோடி கையை வைக்க போகிறாருன்னு சொன்ன உடனேயே தே ஆல் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இட். ஆனால் இப்போ மோடியும் அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரிசர்வேஷன் எதுவும் செய்ய மாட்டோம், மத ரீதியான ரிசர்வேஷனை காங்கிரஸ் கொண்டு வர விரும்புது, அதை நாங்கள் தடுக்க போகிறோம். பிகாஸ் ரிசர்வேஷன் என்கிற அந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக வடநாட்டில் வெடிச்சிருச்சு. காங்கிரஸ் ஆர் இந்தியா அலைன்ஸ் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் செய்த ஒரு டார்கெட்டடான விஷயம் என்னென்னா இந்த ரிசர்வேஷனுங்கிற விஷயம். கான்ஸ்டியூஷன் கூட பல பேருக்கு தெரியாது, கான்ஸ்டியூஷன் மாற்ற போகிறாங்களா, சரி என்ன மாற்ற போகிறாங்கன்னு விட்டுருவாங்க. பட் ரிசர்வேஷன் வந்து நேரடியாக பப்ளிக் போய் சேரும். ஓகே, ஓபிசி ரிசர்வேஷன் போயிடுச்சுன்னா எஸ்சி எஸ்டிக்கு கிடைக்கும் ஜாதி வாரி, அது நடக்கலை, ரைட்? இதெல்லாம் நடக்காத போது இட் இஸ் டைரக்ட்லி ஹிட். எப்படி ஹிந்து முஸ்லிம்ங்கிற விஷயம் உங்களை நேரடியாக பாதிக்குதோ, அதே மாதிரி ரிசர்வேஷன் என்கிற விஷயம் நேரடியாக மக்களை பாதிச்சிருக்கு, அது புரிஞ்சிருக்கு மக்களுக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் வை இன்னைக்கு மோகன் பாகவத் ஹைதராபாத் போறாரு, 4 நாள் முன்னாடி அவர் ரிசர்வேஷனை பத்தி பேசுறாரு, அமித்ஷா பேசுறாரு, பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுறாரு. மாறிடுது. ஆமா, அப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஏன் இப்போ வந்து நீங்க காங்கிரஸ் மேல பழிய போடுறீங்க? இட் ஸ்டார்டட் பை in 1950s ஒரு புஸ்தகம் வெளியிடுறாங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து. அப்பவே அங்க வந்து ரிசர்வேஷன்ல மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. The book republished in 1986, again the same thing comes, right? அதுக்கப்புறம் 91ல பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுது, ரைட்? மண்டல் கமண்டல்ங்கிற வார்த்தை கேட்டிருப்பீங்க. மண்டல்னா அமைப்பு, கமண்டல்னா ஜாதி மதம், ரிஷி முனியெல்லாம் கையில் வச்சிருவாங்க, தட் இஸ் கமண்டல். பிஜேபி took கமண்டல் in hand to go to the parliament. VP Singh took mandal in hand to go to the parliament. VP Singh won. That is the time when BJP understood, okay, ஜாதியை மட்டும் வச்சு, மதத்தை மட்டும் வச்சு தேர்தலில் ஒன்றுமே பண்ண முடியாது.
அந்த புரிதலுக்கு வந்துட்டாங்களா? அந்த புரிதலுக்கு அன்னைக்கு வந்தாங்க. ஓகே. வாஜ்பாய் காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசில் தேர்தல் நடக்குது, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம். அண்ட் ஒரு ரொம்ப பெரிய அடி பிஜேபிக்கு. தே லாஸ்ட் த கவர்மெண்ட், ரைட்? அதுக்கப்புறம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய அரசாங்கம் உத்தரப்பிரதேசில் வருது. அதை அவங்க இழக்கிறாங்க, ரைட்? அண்ட் 96 எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி லூசஸ் இன் 13 days. 13 நாட்கள் அவங்களுடைய சாசனம் போயிருது. பிஜேபி பிகேம் த லார்ஜஸ்ட் வின்னிங் பார்ட்டி. அப்படி இருந்தால் கூட அவங்களால ஆட்சியை அமைக்க முடியலை. பிகாஸ் 15 நாட்களுக்குள்ள உங்களுடைய மேண்டேட்டை காட்டணும். மேண்டேட்டை போய் காட்டுறதற்கு பல கட்சிகள்கிட்ட போய் சேர்ந்து பேசுகிறாங்க. யாருமே மதத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தே லாஸ்ட். ஸோ இந்த இடத்துல தான் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, நோ, ரிலிஜனை மட்டும் வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரிலிஜனோட சேர்த்து நீங்கள் டெவலப்மெண்ட்ங்கிற வார்த்தை கொண்டுட்டு வாங்க, ஒரு அமைப்புங்கிற ஒரு வார்த்தையை கொண்டுட்டு வாங்க. தென் தே சேஞ்ச் த என்டையர் சிஸ்டம். அண்ட் அகேன் மிஸ்டர் வாஜ்பாய் கம் இன் டு த பிக்சர். அப்போ இந்த கார்கில் வார் நடக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய அரசாங்கம் வருது. இந்த நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ரெஃபார்ம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராவ் அண்ட் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் நடந்த ரிஃபார்ம்ஸ் தான். இந்தியா கிட்ட அடுத்த 5 நாட்களுக்கான ரிசோர்ஸர் தான் இருந்தது. Just 5 days. Narasimha Rao, he calls Mr. Manmohan Singh and he says, see, we have only, this is the situation, what to be done. He says, I can take you out of this situation, but எனக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் வேணும். நான் எந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேனோ அந்த மாற்றம். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா 400+, ராஜீவ் காந்தி காட் 400+ long back. Can you say that? Right? அது வந்து ஒரு இமோஷனலா இந்திரா காந்தியோட அசாசினேஷனுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு இமோஷனல் vote கிடைச்சது. ஓகே. அதுக்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமா எப்பவுமே யாருக்குமே கிடைக்கல. பட் இந்த முறை எந்த இமோஷன் நீங்க தோன்றீங்க? தாலியோட இமோஷன் தோன்றீங்களா? இல்ல இஸ்லாமியர்களுடைய இந்துக்களுடைய சொத்தை பறிச்சு இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவோம் அந்த இமோஷனை தோன்றீங்களா? என்ன டீ விக்கிறேன்னு சொல்லி வந்து என்ன அசிங்கப்படுத்துறாங்க காங்கிரஸ். சார் நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே சார் சொன்னீங்க நான் டீ வித்துட்டு இருந்தவன்னு. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டே சொல்றாரு இவரெல்லாம் என்னைக்குமே டீயே வித்ததில்லை, இது ஒரு கற்பனை கதை தான். எக்ஸ்போஸ் ஆனாரா இல்லையா? இன்னைக்கு அவருடைய சர்டிபிகேட்டை பத்தி சர்ச்சைகள் இருந்துட்டு தான் இருக்கு. நான் படிக்காதவன்னு சொல்றாரு, நான் படிக்கவே இல்லைங்கிறாரு. தென் ஹி சேஸ் ஐம் கிராஜுவேட். இப்படி வைக்கிறாரு அவரு. அதாவது நான் 10 ஆண்டு காலமா என்னோட உழைப்பை இந்த நாட்டுக்காக மக்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன், எங்கிட்ட இருக்கிற ஆட்சியை பறிக்க காங்கிரஸ் விரும்புது, ஆட்சியை பறிக்க விரும்புது அப்படிங்கிறது எப்படி? எப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த நாட்டிற்கு ஏதோ செய்றீங்க, தொண்டு செய்றீங்க, ரைட்? இதுல தவறு கிடையாது. பட் அந்த தொண்டு செய்யும் போது ஒரு விஷயத்திற்கான கிரெடிபிலிட்டி எடுத்துக்கிறது நீங்க முன்னாடி வர்றீங்க. தவறு நடக்கும்போது நீங்க மயமாயிருந்தீங்க, சரியா? கோவிஷீல்டுக்காக உலகம் முழுவதும் யார் அந்த கோவிஷீல்டை தயாரிச்சாங்களோ கண்டுபிடிச்சாங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் கூட அந்த ஃபோட்டோவை போட்டுக்கல, ரைட்? அமெரிக்கன் பிரசிடென்ட் போடலை, பிரிட்டன் பிரசிடென்ட் போடலை, யாருமே போடல, ரைட்? இவர் தன்னுடைய பிரச்சாரத்துக்கு அந்த சர்டிஃபிகேட்டில் he is the first and single president in the world who did this, சரியா? இன்னைக்கு அதில் ஒரு பிரச்சனை வருது, சரியா? ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ஒரு சர்ச்சை வருது. இந்தியன் கவர்மெண்ட் ஒஃபிஷியலாக வெளிவந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்கக்கூடாது? சார் அன்னைக்கு ஒரு தருணம் வேக்சின் போட்டே ஆகணும், எங்களுக்கு தெரியாது, வி ஹேவ் டன் இட், ரைட்? அன்னைக்கும் இந்த நபர் போய் தான் பேசிட்டு இருந்தார். ஹி சேஸ் நான் பணம் கொடுத்தேன், ரைட்? நான் டெவலப்மெண்ட் ரிசர்ச்சுக்காக பணம் கொடுத்தேன், இந்தியன் சயின்டிஸ்ட் உழைச்சு இந்த வேக்சினை தயாரிச்சிருக்காங்க, ரைட்? சீரம் இன்ஸ்டிடியூஷன் இதை தயாரிக்கவில்லை. ஆஸ்ட்ராஜெனிகா என்கிற பிரிட்டன் நாட்டை சார்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் 20 ஆண்டுகள் உழைப்பிற்கு பின்பு, கோவிடை பற்றி யாருக்குமே தெரியாது, பட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் அப்படி தான் நடக்கும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எதிர்காலத்தை நோக்கி அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, அதுதான் ரிசர்ச்சர். பிரச்சனைக்கு வந்ததுக்கு அப்புறம் they were developing something. இப்போ அது வந்து இதுக்கு வலிக்கு வந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிட்டாங்க, ரைட்? சீரம் didn't do anything, Indian government didn't do anything. நாங்கள் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், அதெல்லாம் அவர் கதை விட்டார். அதே நபர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் எந்த விதமான பணமும் கொடுக்கலேன்னு நீங்களே சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாம் ஏன் நீங்கள் பப்ளிக்கில் வந்து பேசுறது இல்லை?
ரைட்? நீங்கள் போய் தானே பேசியிருக்கீங்க. சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, மோடி என்ன செய்கிறாரு, பாஜக என்ன செய்யுதுங்கிறது எல்லாம் தெரியும், இன்டெலெக்சுவல்ஸ்க்கு அதெல்லாம் புரியுது, இன்னும் நல்லா முற்போக்கான ஸ்டேட்ஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்குது. அங்கே பாஜகவில் கால் ஊன்ற முடியல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நார்த் அப்படிங்கிறது அது ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அந்த நார்த்தில் அந்த மக்கள்கிட்ட அவர் வந்து இப்போ அந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தீவிரமாக கொண்டு போகிறாரு. இந்த 400+ எதிர்பார்க்குறேன், அதை நோக்கி ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு அது பாசிபிளா இல்லையா? வட மாநிலங்கள் மக்கள் கிடையாது. அவருக்கு எப்படி? I'll tell you what. பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய மெஜாரிட்டி ஓட் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ராஜஸ்தான், ஹரியானாவும் ஒரு குறிப்பிட்ட இடம், பஞ்சாபை நீங்கள் மறந்துடுங்க, அவ்வளோதான். வெஸ்ட் பெங்காலில் சில சீட்ஸ். சரியா? இப்போ இதையே நீங்கள் பார்த்தீர்கள்னா கூட 2019 மோடியோடைய அலை இருந்தது, பெரிய அலை இருந்தது. அலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஹி யூஸ்ட் ராணுவம் இன்டு இட். உங்களுடைய முதல் ஓட் புல்வாமாவில் ஏர் ஸ்ட்ரைக் செய்த அவர் அன்னைக்கே அவர் மீது வழக்கு போடப்பட்டு அன்னைக்கே அவர் மீது தடைகள் போடப்பட்டிருக்கணும். இந்தியாவில் ஒரு சரியான எலெக்ஷன் கமிஷன் இருந்திருந்தால் அந்த வேலையை பார்த்திருப்பார். அசோக் லேவாசா க்ளீன் ஷீட் தரமாட்டார்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஹிஸ்டரி அலசி அவர் மீது ஐடி ரைடு போடுறது, அதை பண்றது, ஃபைனலி ஹி ஹேட் டு குவிட். ஓகே, சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மிஸ்டர் அருண், அவருக்கு வந்து முடியலை, உடல்நிலை சரியா இல்லை, அதனால அவர் வந்து ரெசிக்னேஷன் கொடுக்குறாருன்னு சொல்றாரு. ரைட்? யார் சொல்றது? மிஸ்டர் ராஜீவ்குமார் சொல்றாரு. அவரோட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க? நல்லா தானே சார் இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, இஸ் ஃபிட், ஹி டோன்ட் நீட் எனி மெடிக்கல் அட்டென்ஷன். ஹி வாண்டட் him to do something, he refused it. அதனால அங்கேருந்து அவர் விலகிட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் பண்ண விடலை. ரைட்? அதுக்கப்புறம் இவங்க வந்து 2 புதிய நபர்களை கொண்டுட்டு வர்றாங்க. 2 பேருமே ஒரு கைபொம்மை மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க. ரைட்? இன்னைக்கு 3 இடங்களில் பிஜேபி போட்டியில் கலந்து கொள்ளாமலேயே வெற்றி பெற்று விட்டுருச்சு. சூரத், இந்தோர் அண்ட் கஜுராஹோ. 3 இடத்துலையுமே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. ரைட்? அண்ட் தே ஹேவ் பீன் அனௌன்ஸ்ட் அன்கம்பீட்டட். சரியா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது 400 நம்பர் எவ்வளோ ஈஸியாக அவங்களால் எடுக்க முடியும்னு நீங்கள் பாருங்கள். ரைட்? தென்னாட்டில் இருக்கக்கூடிய 103 சீட்டுகளுக்கு முதல் கட்ட ஓட்டு நடந்தது. 102. சரியா? ஐ திங்க் 103. ரைட்? ஓகே, 102, 103 நடந்தது. அதில் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 சீட் கிடைக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். 15 கிடைக்கிறது கஷ்டமான விஷயம். திஸ் இஸ் வாட் சதர்ன் இந்தியா சேஸ். மகாராஷ்டிராவிற்கு நீங்கள் போனீங்கன்னா, மகாராஷ்டிராவில் யாருக்கிட்ட நீங்கள் போட்டிடுறீங்க? ஈதர் இட் இஸ் ஷிண்டே, அஜித் பவார், ஷிண்டே சிவசேனா, ஆர் பாலா சாஹேப் ठाकरे, உத்தவ் ठाकरे சிவசேனா. अजित पवार शिवसेना, सॉरी एनसीपी, और शरद पवार एनसीपी. கேடர் அங்கே வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார். யாரை நாங்கள் எதிர்த்தோமோ அவர்களுடைய நீங்கள் கை கோர்த்து நிற்கிறீங்க, உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். கேடர் தானே சார் ஒரு அரசியல் கட்சிக்கான பலமே. கேடரே அவர்களோட நிற்கலையே. ஷிண்டே காண்ட் கோ டு த கோர் ஆஃப் சிவசேனா அண்ட் டூ பிரச்சாரம். அவரால் அங்கே போய் கேம்பெயின் பண்ணவே முடியாது. அஜித் பவார் கேன் நாட் கோ அண்ட் கேம்பெயின் டு சர்டன் ஏரியாஸ். ரைட்? ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது பப்ளிக் எந்த பக்கம் போய் நிற்கும்? இமோஷ்னலாக நிற்கும். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி இவ்வளோ வீக்காக இருக்கிறாரு, இவ்வளோ பதற்றப்பட்டு பேசிட்டு இருக்காருன்னு அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்டையர் பிஜேபி கேடர் இஸ் டவுன் டுடே. 2019 எந்த உற்சாகம் அவர்களுடைய மனதில் இருந்ததோ, இன்னைக்கு பிஜேபி கேடர் அந்த மொராலை இழந்துட்டாங்க. எப்படி? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பார்ட்டியில 40 வருஷம் 30 வருஷம் உழைச்சிட்டு இருக்க ஒரு கேடரை அவருக்கு எந்த பதிவும் நீங்க கொடுக்காம, ராஜீவ் சந்திரசேகர் போன்ற நபர்கள், நிர்மலா சீதாராமன் போன்ற நபர்கள், இல்ல இன்னொரு கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு தாகக்கூடிய நபர்கள், அது அசாமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மாவாக இருக்கட்டும், இல்லை ஷிண்டேவாக இருக்கட்டும், இல்லை அஜித் பவாராக இருக்கட்டும், ஊழல்வாதிகள். நீங்கள் ஊழலுக்கு எதிராக தானே பேசுகிறீங்க. என்னுடைய கட்சி பிஜேபின்னு வச்சுக்கலாம். நான் வந்து பிஜேபியை சப்போர்ட் செய்கிறேன் சார், கண்ணை மூடிட்டு சப்போர்ட் செய்கிறேன். ஏன் சப்போர்ட் செய்கிறேன்? பிகாஸ் மை பிரைம் மினிஸ்டர் சேஸ் ஹீஸ் அகேன்ஸ்ட்
family politics. He is against corruption. But what is happening inside? Corrupt person is coming into my party. Family அரசியல் செய்யக்கூடிய நபர் என்ன வர்றாரு. தென் என்னோட ஐடியாலஜி பாதிக்கப்படுமா இல்லை? சரி, ஓகே சார், பரவாயில்ல, 30 வருஷம் நான் உழைச்சிட்டு இருக்கேன். பட் எவனோ நேற்று வந்தான் சார் காங்கிரஸ்ல இருந்து, and today he is sitting in a heavy hefty position. How will I take it? பட் அதெல்லாம் என்னோட மொரால் உடையமா உடையாதா? அதுக்கு வெடிக்க மாட்டேங்குது சார். இப்போ இன்டர்னலி இது வெடிக்குது, வெடிக்காதனாலாம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது நான் வந்து இன்னும் நல்ல கிளியர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிவராஜ் சிங் சவுகான் ஒரு சீனியர் பர்சன், மோடியோட ஒரு ஸ்டேட்டில் வந்து சீனியராக இருந்தவர். அவர் இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்டு அவரோட அடையாளம் தெரியாத அளவு எல்லாம் தான் அங்கே வந்து பிரச்சனையாக மாறுது. சரியா? சிவராஜ் சிங் சௌஹானா இருக்கட்டும், அல்ல பல சீஃப் மினிஸ்டர்களாக இருக்கட்டும், யாருமே அங்கே எதுவுமே செய்ய முடியலை. எவ்ரி திங் இஸ் டிக்டேட்டட் ஃப்ரம் பிஎம்ஓ ஆஃபீஸ், ரைட்? சீனியர் லீடர்ஸ்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்கை தாண்டி வேறு யார்? நிதின் கட்கரி. அவர் தன்னுடைய ஒரு 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 ஸ்டேஜில் மட்டும்தான் அவரால் பேச முடியுது ஒழிய, எக்ஸப்ட் ராஜ்நாத் சிங், who else do you see in BJP? Don't we have people? Do we have people? Cadres இருக்கிறாங்க, ரைட்? பட் ராஜ்நாத் சிங் உட்பட யாராலையுமே அவர்களோட இமேஜை வளர்க்க முடியலை. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கொடை, அந்த கொடை வந்து எனக்கு மட்டும்தான், எவ்வளோ மழை கொட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வெளில தான் நிற்கணும். தட் இஸ் பிரைம் மினிஸ்டர், ரைட்? ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் எனிஒன் இன் மை பார்ட்டி. இது நீண்ட காலமாக இருக்குது சார். ஆனால் எங்கேயுமே வெடிக்க மாட்டேங்குது, அப்படியே களம் போயிட்டே இருக்கு. வெடிக்கலேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் ஏறிட்டே போவீங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சரிய தொடங்குவீங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் எரா விச் இஸ் ஃபாலிங் டவுன். அண்ட் அந்த பதற்றம் தான் உங்களை வந்து இஸ்லாமியர்களை தாக்க சொல்லுது, உங்களை வந்து பொய் பேச சொல்லுது, உங்களை வந்து போய் பிரச்சாரத்தில் ஈடுபட சொல்லுது, என்ன விஷயம் கிடையாதோ அந்த விஷயத்தை எடுத்து வைக்க சொல்லுது. அப்போ இப்படி ஒரு பதட்டம் அவருக்கு வந்திருக்கு உண்மை அப்படின்னா, அப்போ ஒரு புள்ளியில் ஸ்டாப் பண்ணணும்ல. இப்போ மாற்று கட்சியில் வர நிர்வாகிகளை ஸ்டாப் பண்ணிட்டு தன் கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கு டேமேஜ் இஸ் டன் சார். எந்த டேமேஜ் அவர் செஞ்சிருக்கணும்னு அவர் எந்த டேமேஜ் அவர் செய்யணும்னு நினைச்சாரோ அது டேமேஜ் ஆயிருச்சு, இல்லை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு RSS இஸ் நாட் வித் யூனோ PM Modi. The top leadership of RSS, they want to give a break to Mr. Modi. அவங்களோட நோக்கம் என்னன்னா, 100 ஆண்டுகள் முடிய போகுது அடுத்த வருஷம். அதுக்குள்ள பல திட்டங்கள், அதில் ஒரு திட்டம் ரிசர்வேஷன் உட்பட, அதில் ஒரு திட்டம் கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னு இன்னொரு திட்டம். இது எல்லாமே பிரைம் மினிஸ்டர் மோடியை வச்சு சாதிச்சிடலாம்னு பார்த்தாங்க, ரைட்? இப்போ அந்த முயற்சியில் தான் இருக்கிறாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் PM Modi loses, he is gone. RSS will not support. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஈக்குவலாகவோ இல்லை அவருக்கு மாறாகவோ வேறு எந்த லீடரையும் இவர்கள் டெவலப் பண்ண மறந்துட்டாங்க. தெர் இஸ் நோ அதர் லீடர். அமித்ஷாவுக்கு அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது. யூபியை தாண்டி யோகி ஆதித்யநாத்திற்கு அக்செப்டன்ஸ் கிடையாது, ரைட்? வேற எந்த தலைவரை நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க? ஸ்மிருதி இரானி, ஷி இஸ் அனதர் puppet in the hands of BJP, ரைட்? நீங்கள் ஸ்போக் பர்சனை, நீங்கள் வந்து ஊழல்வாதிகளை, நீங்கள் பல்வேறு நபர்களை வெளியே இருக்கக்கூடிய இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பிஜேபி ஏர்லியர் பிஜேபி வாஸ் ஒரு சித்தாந்தத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அனைத்து கட்சிகளுமே, அது என்சிபி, சிவசேனா, காங்கிரஸ், யூனோ பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், JDU, JDS, சமாஜ்வாதி பார்ட்டி, யூ நேம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, RJD, யூனோ இந்த எல்லா கட்சிக்குமே ப்ளஸ் 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 போட்டுட்டு ஈக்குவல்ஸ் டு பிஜேபின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அதோட பசுமாட்டை சேர்த்துக்கங்க, அதோட ஹிந்துவை சேர்த்துக்கங்க. That is what BJP now. You know, what are you talking about? You don't have sense of economic affairs. You don't have sense of how to run the nation, right? பசுமாட்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஹிந்து மதத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நபருடைய நம்பிக்கையை வைத்து அதை இமோஷனல் ஆக்கி அதை ஓட்டு பேங்காக நீங்கள் மாற்றிட்டு இருக்கீங்க, ரைட்? எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு வந்து சாப்பாடு வேணும், வேலை வேணும். தே டோன்ட் அவங்க கையில் வந்து மாதம் ஒரு 10,000 ரூபா பையில் வந்தால் தான் அவங்களால தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும். 5 கிலோ ராஷனை கொடுக்குறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. 5 கிலோ ராஷன் போதுமா சார்? இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஸ்கூல் ஹரியானாவில் பிஜேபியோட அரசாங்கம் இருந்தது, கரெக்டாக? அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்களை
நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் 500 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், புதிய திட்டம். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா 1200 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ், ஓ என் பையன் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க போகிறான், 1200 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது, எல்லாரும் அனுப்பி விடுவோம். சரியா? ஒரு வட்டாரத்தில் ஒரு 20 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏற்கனவே பசங்க போக மாட்டாங்க, இருக்கக்கூடிய நபர்களும் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் போக நிறுத்திடுவாங்க. கவர்மெண்ட் வில் கம் அண்ட் சே, எங்களால் டீச்சர்ஸ்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை, இவ்வளோ இடம் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்களாக இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட ஹியூஜ் ஏரியாஸ் ஆஃப். சரியா? ஒரு 25 ஸ்கூலை ஷ்ரிங்க் பண்ணி ஒரே ஸ்கூலில் கொண்டாந்து மாற்றிடுவோம்பாங்க. ஓகே, அந்த 24 ஸ்கூல் இருக்கு இல்லையா, அது அடானி ஸ்கூல், அம்பானி ஸ்கூல்னு மாறிடும். கரெக்ட்? இந்த ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, இதுவும் ஏதோ ஒரு அதில் முடிஞ்சிடும். இன்னைக்கு 1200 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது இல்லையா, அந்த 1200 ரூபாய்க்கு இடத்துல நீங்கள் 12,000 1,20,000 ரூபாய் யார் கொடுப்பீங்க? அடானிக்கு கொடுப்பீங்க. 5 years your education is finished. இது ஹரியானாவில் நடந்த விஷயம். This is what this government had done to this country. ரைட் சார். இப்போ இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டில் எதிரொலிக்கும் சார். ஒழிக்கும் சார், நிச்சயமாக ஒழிக்கணும். பட் ஒழிக்கணும்னு ஆசைப்படுறோம். ரைட். பட் நடக்க தேர்தல் ஆணையமே சரண்டர் ஆயிடுச்சு இல்லையா இன்னைக்கு. சரி, எல்லா காலகட்டத்திலையும் ஆளும் அரசு வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யுது. கடந்த காலத்தில் காங்கிரஸ் பண்ணியிருக்கு, எல்லாரும் பண்ணியிருக்கு. பட் அது இந்த அளவில் யாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போறாரு. ரைட், ஓகே. கொஞ்சம் இல்லை, இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். ஓகே, போறாரு. இப்போ 2019ல் இதே ராஜீவ் குமார் கூறிய விஷயம், ஒரு நபர் ரிப்பீட்டட் அஃபெண்டராக இருந்தால் அவருடைய ஹிஸ்ட்ரி அலசி பார்ப்போம்னு சொல்றாரு. ரைட்? அவர் எத்தனை முறை ஹேட் ஸ்பீச் பேசியிருக்காரு, எங்கெல்லாம் பேசியிருக்காரு, இதெல்லாமே நாங்கள் பார்ப்போம்னு சொல்கிறாரு. சரி, பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கப்படணும்? எப்படி ஆக்ஷன் எடுப்பீங்க? அந்த நபருடைய அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 20 நாள் நாங்கள் வந்து பிரச்சாரத்திற்கு உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவீங்க. மறுபடியும் ரிப்பீட்டடாக அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பெர்மனெண்ட்டாக அவருடைய கேண்டிடேட்ஷிப்பையே, வேட்பு மனுவையே நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். சரியா? அடுத்த 6 வருஷம் வரை நீங்கள் தேர்தலில் நிற்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டத்தையும் நீங்கள் போடும். இதெல்லாமே தேர்தல் கமிஷன்கிட்ட இருக்குது, இந்த சட்டம் இருக்குது. அருண் கோவில், ராமாயணம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ராமர் கேரக்டர் தான் அருண் கோவில் மேரட்டில் நிற்கிறார் உத்தரப்பிரதேசத்தில். கையில் ராமர் படம் இருக்கு. லிட்ரலி he had Ram photo in his hand. Evidences are there. No action on him. தேர்தல் ஆணையம் பிரஸ் மீட் வச்சு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க பார்த்தீர்கள்னா அவர் கையில இல்லைன்னா கூட பின்னாடி நிற்கிற நபர்கள்ட்ட அந்த போட்டோ. This is against the system, right? Prime Minister Modi is a தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடிய, தேர்தல் குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர். புல்வாமாங்கிற விஷயத்தில் பண்ணார். ரைட்? ஹிந்து முஸ்லீம்ங்கிற உங்களுடைய ஆடையை பார்த்து நான் அடையாளம் கண்டுபிடிக்க சொன்னார். பஜ்ரங் பலின்னு சொன்னார். திஸ் இல் ஆல் ரெக்கார்டட், ரெஜிஸ்டர்டாக இருக்கு. அதுக்கப்புறம் தாலிங்கிற விஷயத்தில் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ ஹீ இஸ் ரிப்பீட்டட் அஃபெண்டர். சரியா? அவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்படணுமா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்க. யாருக்கு எழுதுறீங்க? பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எழுதுன, ஜேபி நட்டாக்கு எழுதுறீங்க. மற்ற எல்லாருக்கும் நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறீங்க, இவருக்கு மட்டும் ஜேபி நட்டா கூட கொடுக்குறீங்க. சார், உங்களுடைய கட்சியை சார்ந்த நபர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க, இல்லை அதற்கான பதில் கொடுங்கன்னு சொல்கிறாரு. டிட் ஹி ஸ்டாப்ட்? நோ. ஸோ ஃபார் ஹூ எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஒர்க்கிங்? ஓகே, இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் சார். இப்போ வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் அடுத்தடுத்த கட்டத்து நகருது. அது எலெக்ஷனுடைய தேர்தல் பேஸ் 3 பேஸ் 4 அப்படி நகர போது உங்களுடைய அசம்ஷன்ஸ், உங்களுக்கு வந்திருக்க செய்திகள், அல்லது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஜூன் 4 ரிசல்ட் வரப்போகுது. அதன் பிறகு அமையக்கூடிய புதிய அரசு வலிமையான பாஜக அரசு அமையுமா, அல்லது ஒரு கலெக்டிவான ஒரு கூட்டணி அரசு அமையுமா? கூட்டணி அரசாக தான் வரும். பிகாஸ் 34 is what the expected, 33-34% is what expected for India கூட்டணி. அண்ட் என்டிஏவுக்கு வந்து ஒரு பர்சன்ட் மேலே போகலாம். ரைட்? 34 or 35 போகலாம். அண்ட் 2 பேருமே முழு மெஜாரிட்டி இல்லாமல் இருப்பார்கள். ஒரு 240 and 250 is what our assumption for NDA is. அதே மாதிரி இந்தியா அலையன்ஸுக்கும் அதுதான் 240 அவங்களுக்கும் அது 240 230 அவ்வளோதான் இருக்கும். காங்கிரஸ் மைட் கெட் ஒரு 100, 90 to 100.
மீதம் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி, இன்னைக்கு நேற்று திரிணாமுல் காங்கிரஸோடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நான் உருவாக்கியது இந்தியா அலையன்ஸ், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் சேர்த்துருவேன். மம்தா பானர்ஜியோட ஸ்டேட்மெண்ட். வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் தனியாக நிற்கிறோம், பட் எலெக்ஷன் முடியட்டும். அதுக்கு ஸோ ஷீ இஸ் ஆல்ரெடி ஷீ நோஸ் தட் ஐ வில் பி த கிங் மேக்கர். எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு வந்து ஹெவி போர்ட்ஃபோலியோ, ஹெஃப்டி போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். நிதிஷ்குமார் இஸ் நாட் ஹாப்பி வித் பிரைம் மினிஸ்டர் மோடி. He might come back to India Alliance. I'll tell you, he might come to India Alliance after the election. After the election. So there are a lot of unexpected things are awaiting. And but definitely 400ங்கிற கனவு மறந்துருக்கு, 270ங்கிற கனவு மறந்துருக்கு. தனி மெஜாரிட்டி கிடைக்கும். ஓகே, கூட்டணி அரசு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி அரசுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி விலை கொடுத்து 10-15 பேரை உள்ள தூக்கி போட்டாங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். 3 ஆல்ரெடி போயிருச்சு, இன்னும் ஒரு 10-15 வந்துருச்சுன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் வாட் த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ். இது இல்லாமல் நேர்மையான வழியில் நீங்கள் தேர்தல் நடத்துனீங்கன்னா, எந்த ஊழலும் செய்யாமல் நீங்கள் நடத்துனீங்கன்னா டெஃபினட்டாக இது வரும். கிராமங்களில் செய்தி போகலன்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 90 கோடி மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. ஆல் ஆர் கனெக்டட் டு வெப். சரியா? ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்காங்க. ஸோ மெசேஜ் இஸ் கோயிங். இந்திய கூட்டணியுடைய ஒரு பெரிய பலவீனமாக அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது அண்மையில் நடந்தது பார்த்தோம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வரக்கூடிய வாரங்களில் ஜாமீன் கொடுப்பதற்கான பரிசீலனை உச்சநீதிமன்றம் செய்யுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு செய்தி வழியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? டேமேஜ் இஸ் டன் ஆல்ரெடி. மக்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடச்சிருச்சு, ஒரு நல்ல அரசியல் உடைய டேஸ்ட் கிடச்சிருச்சு. நல்ல ஏற்கனவே டெல்லி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எந்த ஆட்சி இருந்தாலும். பட் வாட் கேஜ்ரிவால் டெட், அவர் வந்து ஸ்கூல்ஸ்களை மேம்படுத்திட்டார், மருத்துவமனைகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களை வந்து மேம்படுத்திட்டார். ஹி டிடன்ட் ஒர்க் ஆன் மெட்ரோ, ரோட், ஃப்ளைஓவர்ஸ். நோ, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்களுக்கு என்ன தேவை? வாழ்கிறதுக்கு தண்ணி தேவை, நான் இலவசமாக கொடுக்குறேன். உங்களுக்கு மின்சாரம் தேவை, இலவசம்னா கம்ப்ளீட்டாக இலவசம் கிடையாது. உங்களுக்கு வந்து 100 யூனிட் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா 101 யூனிட் வரும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக பணம் கட்டணும், அதுக்கு சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். தண்ணி வந்து நான் 200 யூனிட் கொடுக்குறேன்னா அதுக்கு மேலே நீங்கள் செலவு செய்தீங்கன்னா மறுபடியும் கொடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் டெல்லியெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, டெல்லி 6 சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்ட் ஒயர் போக மேலே அப்படியே அங்கங்கே கொக்கி போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாருக்குமே நேர் வழியில் கனெக்ஷன் போட்டு கொடுத்துட்டாரு, போய் பில்லை கட்டுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பீப்புள் ஆர் ஸோ அவேர், தே டோன்ட் வேஸ்ட் வாட்டர், தே டோன்ட் வேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி. ரைட்? எங்கேயோ ரோட்டில் டேப் திறந்துடுச்சுன்னா தே ஆர் கோயிங் அண்ட் க்ளோசிங் இட், எப்படியாச்சும் மூடணும். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் வாட்டர். ரைட்? ஸோ இது எல்லாமே அங்கே நடக்குது. இதற்கு ஒரு நல்ல பெண்களுக்கு ஃப்ரீ பஸ், இதெல்லாமே அங்கே நடக்குது. அவரோட கவர்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. பட் அவர் வந்து ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்தாரா, அது அந்த பிரச்சாரத்துக்கு இன்னும் டெல்லிக்கெல்லாம் எலெக்ஷன் நடக்கல, எப்படி நடக்கும்? இந்தியா கூட சுனிதா கேஜ்ரிவால் இஸ் ஆல்ரெடி doing beautiful work, and Atishi is wonderfully managing the media and other stuff. Sanjay Singh is a very powerful, aggressive leader. Again, he is doing it. Every 1 or 2 days Kejriwal statements are coming in public. அவர் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். He is addressing people continuously. He is addressing people, and மக்களுடைய ஒரு 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 உணர்வு அங்கே இருக்கு. இதெல்லாம் பப்ளிக் மீடியாவில் வராது. பீங் அ மீடியா பர்சன், அண்ட் ஐ ஹவ் பீன் கவரிங் டெல்லி குவைட் ஃபார் லாங் டைம். கேஜ்ரிவாலுடைய ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் வேகனார் வச்சுருப்பார் அவர். இப்போ ஹீ ஆல்சோ டேஸ்டட் பொலிட்டீஷியன்ஸ் உடையதுன்னு வச்சுக்கோங்களே. பட் ஸ்டார்டிங்கில் பிஃபோர் ஹீ காட் ஹிஸ் கவர்மெண்ட் பங்களோ அண்ட் ஆல், ஆட்டோ ரிக்ஷாக்காரு, 4th class எம்ப்ளாயீஸ், இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாரோ எனக்கு வந்து ஐயா கல்யாணம் எங்கள் வீட்டில் வந்துருங்க, இல்லை பர்த்டே பார்ட்டி நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு காலையில் மனு கொடுக்க போகும்போது சொல்லிட்டு போகிறது. அவரோட பிஏ எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பாரு. இஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் crosses that road on that particular time, he tells him, எந்த ஃபோட்டோவுமே எடுக்கக்கூடாது, நோ மீடியா பர்சன் இஸ் கால்ட், நத்திங்.
அப்படியே கார்ல இருந்து இறங்குவார், நேராக போவார், ஹி வில் பிளெஸ். அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டுறாரு, ஃபோட்டோ எடுக்காதீங்க, ரைட்? அண்ட் ஹீ கட்ஸ் த கேக் அண்ட் கம்ஸ் பேக். சரியா? நோ பப்ளிசிட்டி ஒன் தட். என்னைக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேக் கட் பண்ணுற போது கேஜ்ரிவாலோடைய படம்? கிடையாது. இதே பிரைம் மினிஸ்டர் மோடி செஞ்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? ஓகே, பிஎம்ட அதை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது ரியல் கேமரா புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, அது வந்து பெரிய பெரிய அட்டப்படங்களா போட்டு இன்னைக்கு நாடு முழுவதும் ஒட்டியிருப்பாங்களே இல்லையா? எஸ் எஸ். ஸோ திஸ் இஸ் த கனெக்ஷன் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் வித் டெல்லி பீப்புள். ரைட், ஓகே. ரொம்ப ஒரு விரிவான உரையாடல், ஒரு பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்துக்கள் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.